முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 2011-16 அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில் அதனுடைய தீர்ப்பானது உச்சநீதிமன்றம் இன்று வழங்கியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மீது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் அமய் ஹோவா தலைமையிலான அமர்வானது தற்போது அவருக்கு ஜாமீன் வழங்கி தற்போது தீர்ப்பை அளித்திருக்கிறது. அதாவது இடைக்கால ஜாமீனாக வழங்கப்பட்டாலும் பல்வேறு அவருக்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன நிபந்தனைகள் என்பது குறித்து பிறகு உத்தரவில் தெளிவாக இருக்கும் என்றும் நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது 2011 முதல் 2016 காலகட்டத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக பதவி வகித்த போது போக்குவரத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் இருந்து வருகிறார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் தனக்கு ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்யவே அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீதிபதி அபய் ஹோகா மற்றும் நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் வசிகா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக இந்த வழக்கானது விசாரணை நடைபெற்று பல்வேறு வாதங்களுக்கு பிறகாக கடந்த மாதம் 12ஆம் தேதி இந்த வழக்கில் உத்தரவானது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்துதான் செந்தில் பாலாஜி வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் அறிவித்திருந்தது. அதன்படி சரியாக காலை 10:30 மணிக்கு நீதிபதி அபய் ஹோகா தலைமையிலான அமர்வு தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி தற்போது இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. நிபந்தனைகள் அவருக்கு கடுமையான நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னென்ன நிபந்தனைகள் என்பது குறித்து உத்தரவில் தெளிவாக இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உத்தரவு நகல் வந்த பிறகுதான் என்னென்ன நிபந்தனைகள் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் உறுதிப்பட தெரிய வரும். குறிப்பாக சட்டவிரோத பண பரிமாற்ற சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். ஏறத்தாழ 471 நாட்கள் தற்போது வரை செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வருகிறார். இதற்கிடையில் 3 முறை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலும் 2 முறை சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான குற்றச்சாட்டு பதிவானது தொடங்கி அவர் நேரில் ஆஜராகி குற்றச்சாட்டு பதிவை ஏற்க மறுப்பதாகவும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதையடுத்து செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் சாட்சி விசாரணையானது தொடங்கப்பட்டு தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இதுவரை 61 முறை செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்தவரை இதுவரை 4 விசாரணை சாட்சிகளிடமான விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து விசாரணையும் இன்றைய தினமும் கூட செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளது. சாட்சி விசாரணைக்காக இன்றைய தினமும் காணொலி மூலமாக அவர் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணையானது நடைபெறும். இதற்கிடையில் இந்த செந்தில் பாலாஜிக்கு எதிராக தொடரப்பட்ட பிரதான வழக்கானது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குரிய சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. கடந்த முறை விசாரணையின் போது செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த ஊழல் தடுப்பு வழக்கில் அவருக்கு எதிரான விசாரணை தொடர்பதற்காக ஒப்புதல் அளித்து ஆளுநர் உறுதியளித்திருப்பதாக கடந்த விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்யப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி உட்பட குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே வருகிற அக்டோபர் 1ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையில் தான் இந்த செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவானது உச்ச நீதிமன்றத்தில் இன்றைய தினம் விசாரணைக்கு தீர்ப்புக்காக பட்டியலிடப்பட்டு தற்போது அவருக்கு ஜாமீனும் வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நிபந்தனைகள் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி அபய் ஹோகா தீர்ப்பை வாசிக்கும் போது கூறினார். என்னென்ன நிபந்தனைகள் என்பது தொடர்பாக அனைத்து விவரங்களுமே உத்தரவில் இருப்பதாகவும் அந்த உத்தரவு நகல் பெறப்பட்ட பிறகுதான் என்னென்ன நிபந்தனைகள் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது முழுமையாக தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த உத்தரவு நகல் பெறப்பட்ட பிறகாக தான் உத்தரவு நகல் கொடுத்த பிறகு அவருக்கான ஷூரிட்டியும் வழங்கப்பட்டு அந்த நகலை கொண்டுதான் சிறைக்கு சென்று அங்கிருந்து அவரை விடுவிக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். இன்றைய தினமே அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெறும். தற்போது செந்தில் பாலாஜிக்கு உத்தரவு நகல் பெறப்பட்ட பிறகு பொழுது இருக்கக்கூடிய புழல் சிறைக்கு சென்று சிறைத்துறை அதிகாரிகளிடம் இந்த உத்தரவு நகலை கொடுத்து என்னென்ன நிபந்தனைகள் என்பதும் தெளிவுபட கூறி அங்கிருந்து செந்தில் பாலாஜி விடுவிக்கப்படுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.